காகபுசுந்தர அருளிய பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 178. நெல்லென்று சொன்னது நியாயந்தானோ, நிமிஷ உறவாடுவரே பின்னாத்தானே, மல்லென்று வாழை வரும் குழந்தை பின்பு மலடியே ஆனாலும் துன்பம் உண்டு. வில்லென்று நாம் மலையால் இருந்தோமானால் விதைவை போலே இருந்து வில்லா வாழ்வு. சொல்லென்றும் நீங்காதே காமநோயே, துணையாக பிறந்ததுவும் நாமே தானே. சிற்றின்பத்தை விட்டு விலகினில் என்று நான் சொன்னதில் உள்ள உண்மையை உணராமல் இது நியாயமா என்று எண்ணாதே. ஒரு நிமிட நேர இன்பத்திற்காக உறவாடுகிறாயே, அந்த இன்பம் உனக்கு நிரந்தரமா? அதன் பின்னர் வருவதை ஆராய்ந்து பார். அதனால் அவள் மீண்டும் கருவுற்று வயிறு பெருத்து 10 மாத கர்ப்பத்தை தாங்கி துன்புற்று குழந்தை பெற்றெடுப்பாள். இச்சின்பத்தை நீ மலடியிடம் கூடினாலும் உனக்கும் துன்பமே பின்வரும். ஆதலால் வில்லை போல் வளையாது, காமநாட்டம் இல்லாது விதவை போல வாழ்ந்திருந்தாயானால் உன் வாழ்வு வீணாகி போகாது. காம நோயினால் வரும் பழிக்குள் நீங்காதே. இருந்தாலும் இக்காம நோய் அவ்வளவு விரைவில் மனிதரை விட்டு நீங்கி விடாது. அதன் துணையால்தான் நாமும் இப்பூமியில் பிறந்தோம் அப்பா. பாடல் 179. நாம் என்ன பாடுபட்டோம் துன்பந்தானே, நம் மனைவி தன் சுகமோ மீதே. ஆம் என்ன சொன்னாலும் கூடி வாழ்வ சரிதாகும் நிற்காது இன்பந்தானோ. காமென்ன சிசுக்கள் வந்து நம்மேல் வீழ்ந்தால் கலந்து விடும், நாம் என்ன செய்யலாகும்? சாமென்ன நாம் நினைவு கொள்ளல்தானோ, சங்கற்பம் இத்தனைக்கும் மூலந்தானே. இவ்வுலகில் மனிதராய் பிறப்பெடுத்து எவ்வளவு பாடுபட்டாலும் துன்பம்தானே மிஞ்சுகின்றது. தன் மனைவியிடம் தான் அனுபவிக்கும் சுகமே சுகம் என்று வாழ்ந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் வீண்தானப்பா. நாம் என்ன சொன்னாலும் எப்போதும் இருவரும் கூடி வாழ்வது இவ்வுலகத்தில் அரிதாகவே இருக்கும். இந்த இன்பம் என்பது எப்போதும் நிலையாக இருக்காதப்பா. இருப்பினும் காம எண்ணத்தில் தோன்றிய உயிர்கள் உன்னுள் வீழ்ந்து விட்டால் அது தானாகவே பெண்ணோடு சேர்ந்து கலந்துவிடும். அதற்கு உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இரவில் நீ விரும்பும் இவ்வின்பத்தை நினைவுதான் கொள்ளச் செய்கின்றது. நினைவே இத்தனை சங்கற்பங்களுக்கும் காரணம் என்பதை அறிந்து அது மூலமான வித்தியிலேதானே உதிக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். பாடல் 180. மூலம் நாம் வழக்கிடவும் முடியுமாமோர், மோகமந்த பெண்டேரும் பொருள் போல் ரூபம். காலமந்த காலமெதிர் வந்ததானால் கண் செவியும் தாங்காது கருத்தும் சொக்கும். பாலமந்த பாதை வழி போகாதார்க்கு பரதேசி என்றிடலாம் இல்லங்கூட. ஞானமதில் இப்படியே வெகு பேர் நின்றோர் நம் குருவும் சீச
ஈசனுமாய் வெகு பேர்தானே. அந்த மூலப்பொருளாய் விளங்கும் இறைவனிடம் வழக்கிடவும் முடியுமோ? ஆதலால் மூலமான நான் யார் என்று பார். பெண்கள் மீது கொள்ளும் மோகம் மூலப்பொருள் போல உள்ள அவள் அழகில் உள்ள உருவத்தில் தான் உள்ளது. அவளை கேளும் காலம் வந்துவிட்டால் கண்களும் செவிகளும் தூங்காது அவளையே எண்ணிக்கொண்டிருக்கும். அதனால் கருத்தும் மயங்கும். ஆண் பெண் இணையும் பாலமாக இருக்கும். அந்த பாதை வழி போகாதவர்களை பரதேசி என்றிடலாம். இல்லறத்தில் இருந்தவரே இவ்வுலகில் பரத்தை சேரும் பரதேசியாகி வெகு பேர்கள் ஞானத்தில் நின்றார்கள். இதுபோலவே நம் சித்தர் குலத்திலும் குருவும் சீடனுமாய் பலரும் இருந்து நிலையான இன்பத்தை அடைந்தார்கள். அன்பே சிவம், அன்பே சிவம்.